இது பாருங்க, 3வது தலைப்பு பாருங்க. கழுது பிரசங்கம் பண்ணி தொலைய வண்டி தான். பக்கத்தில் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணி தொலைய வண்டி தான் சொல்லுங்க. என்ன சத்த வர மாட்டி சொல்லுங்க. பிரசங்கனா என்ன? நாங்கள் கமுதி பக்கத்தில் ஒரு வேன் ஊழியம் போயிருந்தோம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். முதல் நாள் ஆன்லைன் பீரியட் முடித்து சனிக்கிழமை போயிருக்கேன். நீங்கள் போங்கடான்னு என் ஊழியக்காரங்களை அனுப்பி வச்சுட்டேன். போய் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. என்னை அருவா எடுத்து வெட்ட வர்றாங்கண்ணே, வண்டி எடுக்கணே, ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, உயிர் பிழைச்சிருவேனேங்கிறான். ஏசுனாரு என் வலது பக்கத்தில் இருக்கான்னு நம்பிட்டேன். பைபிளில் போட்டு கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால். தெரியுது உங்களுக்கு? என்ன தெரிஞ்சுமா இப்படி கூமுட்டையாக இருக்கீங்க? அடுத்த வட்டம் 10 பேர் கூட்டு வரல, ஏன்னா பார்த்துக்கோ. பக்கத்தில் சொல்லு, 10 பேரை ஆகஸ்ட் 15 கூட்டு வந்துடுறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் எதிர்கொண்டு போனேன். நான் அவங்கள்ட்ட கை அமர்த்தனே. ஒரு 100 பேர் இருக்கான் முன்னாடி. ஒருத்தன் அருவா வச்சுருக்கான், கம்பு வச்சுருக்கான். ஒரு 90 வயசு கிழவி அருகாமனையும் வச்சுருக்கா. கையெல்லாம் இப்படி கிட்டு நடுங்குது. அவன்கிட்ட சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் நான் பேசிக்கிறேன், என்னை அடிச்சுக்கோ. இவங்க விவரம் இல்லாமல் ஓடி வந்துட்டுறாங்க. ஒரு அனுமதி கொடுங்கன்னு சொன்னேன். அவன் ஒருத்தன் சொன்னான், அருவா ஏலே அவன் என்னன்னு பேச மாட்டான்ட்டான். ரொம்ப நன்றியா என்னாச்சு, வயிற்றெல்லாம் கலக்குது. பயம் வந்தோடனே நான் என்ன தெரியுமா செய்வேன்? வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கு, அப்படி திரும்பி பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே? எல்லாம் திரும்ப சொல்ல தெரியுதா? வாயில் இருக்க முத்து உதுன்னு தானே பார்ப்போம். எல்லாம் வலது வரம் திரும்பு, வலது வரம் திரும்பு சொல்லுங்க. ஏசப்பா சத்த வரலையே, ஏசப்பா என் கூட இருக்கீங்களே? இப்படி சொல்லிட்டு சும்மா 5 நிமிஷம் பேசுகிறேன். என்ன பேசிட்டு நினைக்கிறீங்க? கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 வருடத்திற்கு முன்பாக மனிதராக பிறந்தார். 33 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். குருடர்களை பார்வையை செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், மடுவர்களை எழுந்து நடக்க செய்தார். இந்த சூத்திரத்தை படிக்கிற மாதிரி A+B² = A²+B². ஆமாம், அவர் ஊழியம் செய்தார், அற்புதம் செய்தார். எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கமானப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இப்படி சொன்னேன். அதெல்லாம் உனக்கு எப்பறம் தெரியுங்கிறான். அதான் நச்சு. நானும் எங்கள் ஊருக்கு வர்றவங்களை இப்படி தான் அருவாளை தூக்கி வெட்ட போனேன். ஆனால் என் ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குது, நீங்கள் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. சாருது ஜாப்பூர் இந்த கிறிஸ்தவங்க ஜாமி கும்பிட்டு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா புது இருதயத்தை கொடுத்துட்டார். கை தட்டுங்களேன். உங்கள் ஊருக்கு நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன்? உங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்குன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 3 தீர்க்க தரிசனத்தை சொன்னேன். ஒருத்தனுக்கு உனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குது, தெருவில் தீர்க்க தரிசனம் பாருங்கள். நீ தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாலே ஏசப்பா தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்துருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்கு தீர்க்க தரிசனம் வர வேணுமா? நீ தெருவுக்கு வா சொல்லுங்கள். உனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குது, உன் உண்டாட்டி பிள்ளைகள் கூட எய்ட்ஸ் வியாதி இருக்க தெரில, நீ டெய்லி இரவெல்லாம் ஜாமம் நினச்சி அழுதுகிட்டு இருக்க. அறிவு கட்டாலே நீ அருவாளத்துக்கு வெட்ட வந்திருக்க. நான் சொல்கிற ஏசுனாரை நீ கும்பிட்டேன்னா எனக்கு சுகம் கொடுத்தது போல உனக்கு சுகம் கொடுப்பார். இப்படி 3 தீர்க்க தரிசனத்தை சொன்னங்க. எல்லாருக்கும் தீர்க்க சொன்னால் டைம் ஆயிரும். 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். யார் யாருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ, பிரச்சனை இருக்குங்கிறவன் கண்ணை மூடி ஜெபிக்கணும். எல்லாம் கை கூப்ப சொன்னேன். கை கூப்புங்க, சும்மா கை கூப்புங்க. எது கை கூப்ப சொன்னேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அருவாளை கீழே போடுவான் அவன். பயமாக இருக்குல்லங்க, வெட்டி போட்டாங்கன்னா என்ன. அப்படி கை கூப்பி சொன்னேன். எல்லாம் கை கூப்பிட்டான். ஒரு நிம்மதியாச்சு. அடுத்து ஜெபம் சொல்லி கொடுத்தேன். என்ன ஜெபம் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பா சத்தமாக சொல்லுங்கள், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆமேன். அப்படி ஜெபம் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன். சும்மா ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அலற சத்தம் கேட்குது. ஓன்னு எவனா அடிக்க வர்றாமல கண்ணை திறந்து பார்த்தா கழுத ஒரு 20-25 பிசாசு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே டண்ட நக்கன்னு ஆடுது பாருங்க. எனக்குன்னா சந்தோஷம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆட்டம் டண்ட நக்கன்னு நம்ம ஆடுறா போல இருக்குது. ஏன் பிசாசு ஆடுது சொல்லுங்க? ஏசப்பா கூட்டத்துக்குள்ளே வந்துட்டார். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், நீ சுவிசேஷத்தை ஏசு இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தார், என்ன செஞ்சார், எதுக்காக சிலுவையில் மறிச்சு, இதை சொல்லி தொலைய வேண்டி தானே. நீனு உன் வாயில் இருக்க முத்தாவது வந்துடுது. இப்படி சொல்லணும்னு இருக்குங்க, சொல்ல முடியாது பாருங்க. உங்களை நீ வேற டேவிட் கணேசன் திட்டி பிரசங்கம் பண்ண அடுத்த கேம்புக்கு வராம விட்டுற போற. நான் சொல்கிறேங்க, பிசாசு ஆனோடனே சொன்னேன், இலை புருஷமார்களா கண்ணை தரங்கடா,
பாரு உன் பொண்டாட்டிகள்லாம் பிசாசு பிடிச்சி ஆடுதுக்கிடா. அடுத்து பிரசங்கம் ஒன்றை பாருங்க, 1.25 மணி நேரம் பேசுனாங்க. கை தட்டுங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சரிங்க நான் போயிட்டு வரோம், என்னை ஊருக்குள்ளே விடமாட்டேங்கன்னு சொன்னால் விடமாட்டேன். ஊரை விட்டு போகக்கூடாது இழுத்துட்டு போயிட்டாங்க. சேவலை இருக்கிறான் எனக்கு சாப்பிட்றதுக்கு. கை தட்டுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணதுனால அந்த ஊர் ஃபுல்லாக எங்கள் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் வீடு வீடாக போய் ஜெபிக்க வச்சாங்க. ஆண்டவர் ஒரு அசைவை கட்டளையிட்டார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் 3வது உருப்படுறது பக்கம் சொல்லுங்கள். 3வது நீங்கள் உருப்பட வேண்டியது சொல்லுங்கள். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன பிரசங்க? வெளிப்படுத்த விசேஷம். அதான் தெரியாதுல. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பூரா அங்கே உட்காந்து கிடக்காங்க ரூம்குள்ள. அல்லேலூயா. என்ன நான் சொன்னேன்ல, எலியா இன்னைக்கு மட்டும் வந்தார். ஆண்டவரே பரலூர் ராஜ்யத்திலேருந்து எங்கள் மத்தியில் மோகன்சீல் ஆசசி எங்கள் ஊருக்கு பிரசங்கம் பண்ண வர்றது மாதிரி கொஞ்சம் எலியாவை எங்கள் ஊருக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னா அவர் வந்து திட்டி பிச்சிருவார். என்ன தெரியுமா திட்டுவார்? சபைகளே, கிறிஸ்தவர்களே, தியானம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். ஊர் ஊராக நாடு நாடாக பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். தூங்குகிறவர்களே, தூங்குகிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். அந்த நக்கல் நையாண்டி யாரை பார்த்து தெரியுமா சொல்லுவார்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க 4 விஷயத்தையும் நல்லா செய்கிறாங்க. என்னென்ன விஷயம் சொல்லுங்க? தியானம் பண்ணுறது சொல்லுங்க. தியானம். அடுத்து என்னது? ஆஃபீஸ். அடுத்து என்னது? பயணம். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்கவே முடியும். 30 நாளும் பிரசங்கம் பண்ண போயிடுவான். ஏழை என்னடா எனக்கு கூட பிரசங்கம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எங்கடா போகிறேன்? ஆனால் அங்கே ஆன்லைன் ப்ரேயர்னே, அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னே, அங்கே ஒரு வீட்டு கொடுத்தா கற்று பயன்படுத்தினாருனே. யாருக்கடா பிரசங்கம் பண்ணிட்டு தர்ற? சபைகள், கிறிஸ்தவர்கள். இது ஒரு அழைப்பாடா? இது ஒரு பொழப்பாடா உனக்கு? அதுக்காக ஆன்லைன் பீரியடில் பிரசங்கம் பண்ண வேண்டான்னு இல்லை. இப்போ இந்த சனிக்கிழமையும் நான் ஜெபமாலையும் ஆன்லைன் பீரியடில் பேச போகிறேன். கை தட்டுங்களேன். அடுத்த மாதம் 4 நாளில் பேச போகிற பாருங்க. அது பேசலாம். பேசி என்ன செய்யணும்? பேசி என்ன செய்யணும்? கிராமங்களில் எழுப்புதல் வர வைக்கணும். ஊழிய எழுமணும். பயணம் பண்ணுறான், ட்ராவல் பண்ணுறான், ஹீப்ரு படிச்சுக்கிட்டு இருக்கான். கழுதி என்னத்தையாவது படிச்சு தொல்ல. ஆனால் தெரு பிரசங்கு வருவியா? வரலாட்டா நரகம்தான். வரலாட்டா நரகம்தான். நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். அல்லேலூயா.